இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வர இருக்கிறார் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன விவரம்? பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் என்பது வழங்கியிருந்தது. எனவே 6 நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கி அந்த தீர்ப்பை வழங்கியிருந்த நிலையில இந்த தீர்ப்பு தொடர்பான நகல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. நகல் வெளியாகி 3 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில சிறைத்துறைக்கும் அந்த தீர்ப்பினுடைய நகல் நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. இந்த நிலையில செந்தில் பாலாஜி இன்னும் சில நிமிடங்கள்ல சில வினாடிகள்ல வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக திமுகவினர் உற்சாகமாக தற்போது புழல் சிறை வாயில் அருகே குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சில வினாடிகள்ல செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கக்கூடிய நிலையில அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக புழல் சிறையினுடைய வாயிலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஒரு குதூகலத்தோடு திமுகவினுடைய நிர்வாகிகள் அந்த அவருடைய எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளியே வந்தவுடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சில நிமிடங்கள்ல சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் செல்ல இருக்கிறார். டெல்லியில் பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில டெல்லி செல்வதற்காக விமான நிலையம் செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னை விமான நிலையத்திலேயே வைத்து சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே சிறைத்துறையினுடைய விதிப்படி மாலை 6 மணிக்கு மேல் எந்த கைதியும் ஜாமீனில் இருந்தாலும் கூட அவர்களை வெளியே விடக்கூடாது என்பது சிறைத்துறையினுடைய ஒரு விதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே 6 மணிக்கு முன்னதாகவே யாராக இருந்தாலும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தாலும் விடுதலை செய்யப்பட்டாலும் 6 மணிக்கு முன்னதாகத்தான் அவர்களை சிறைத்துறை வெளியே அனுப்புவார்கள். அந்த அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நிமிடங்கள்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வர இருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி அங்கு திமுகவினுடைய நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் குதூகலமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். செந்தில் பாலாஜியுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளால் புழல் சிறை அருகே கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக புழல் பகுதி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி புழல், ரெடில்ஸ், அதே போன்ற திருவள்ளூர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. அந்த சாலையில ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இதன் மூலமாக ஒரு கடுமையான ஒரு சிரமமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு பிறகு, சுமார் 470 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த நிமிடங்களுக்காக திமுகவினர் காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும், அதே போல சற்று நேரத்தில் அவர் வெளியே வந்து முதலமைச்சரை சந்திக்க புறப்பட இருக்கக்கூடிய காட்சிகளும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.